நடிகை விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவுக்கு தடை கூறி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனு நாளை, அதாவது மார்ச் 3 விசாரணைக்கு வரவுள்ளது. இந்த வழக்கில் சீமானுக்கு ஆதரவாக மிக முக்கியமான இந்திய அளவில் பிரபலமான வழக்கறிஞர் ஒருவர் ஆஜராக இருக்கிறார். பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது என்பதால் அப்புகாரை தன்னிச்சையாக திரும்பப் பெற முடியாது என கூறி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். நீதிபதி இளந்திரையன் பிறப்பித்த அந்த உத்தரவில் வழக்கை ஆராய்ந்தபோது நடிகைக்கு சீமான் மீது எந்த காதலும் இல்லை, குடும்ப பிரச்சனை, திரைத்துறை பிரச்சனை காரணமாக சீமானை அந்த நடிகை குடும்பத்தினர் அணுகியுள்ளனர். அப்போது திருமணம் செய்து கொள்வதாக கூறி நடிகையுடன் சீமான் உறவு வைத்துக் கொண்டதாக தெரிய வருகிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து அந்த நீதிபதி உத்தரவிட்டார். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கமளித்தார். சீமானிடம் போலீசார் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே தான் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரியும் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராகவும் சீமான் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. நாளை அந்த வழக்கில் விசாரணை நடைபெறவுள்ளது. இந்த வழக்கு ஜஸ்டிஸ் PV நாகரத்னா மற்றும் ஜஸ்டிஸ் சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் முன் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சீமானுக்கு ஆதரவாக மிக முக்கியமான வழக்கறிஞரான நிர்னிமேஷ் தூபே ஆஜராக உள்ளார். பாலியல் குற்ற வழக்கில் சீமானுக்கு ஆஜராகும் நிர்னிமேஷ் தூபே இதற்கு முன் ஆஜரான வழக்குகள் அர்னாப் கோசாமி வழக்கு, கிரிக்கெட் லீக் அணி ஒன்றின் வழக்கு, இன்னும் சில பாஜகவினர் தொடர்புடைய வழக்குகள் என்றும் கூறப்படுகிறது.